அனை வணக்கம்ண்ணே. பீமன் உறவுகளே, இன்னைக்கு நம்ம கிட்ட நாம் தமிழர் கட்சியில ஒரு முன்னோடியாக பயணிக்கக்கூடிய அண்ணன் மாரிமுத்து அவர்கள் நம்மகிட்ட இணைஞ்சிட்டாரு. முக்கியமா இந்த மண்ணின் மைந்தன் பாரதி ராஜா அவர்களின் மரணம் அப்படிங்கிறது ஒரு பேர் இழப்பு அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது சார்ந்த ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காணொலியில நான் பதிவு செய்ய விரும்புகிறோம். ஆனா இப்ப பாரதி ராஜா அவர்கள் நம்ம தேனி மாவட்டத்துக்கு இங்க பிறந்த ஒரு பெரிய ஒரு நபர். சினிமா துறையில ரொம்ப வெற்றிகரமா இருந்திருக்காரு. ஆனா செந்தமிழன் சீமான் அவர்கள் இதுல ரொம்ப அதிகமா இன்வால்வ் ஆகியிருக்காரு. நேரடியா கூடவே இருந்து இன்னும் ஒரு மறைமுகமா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, அவருடைய மகன் மனோஜ் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இவர் நின்று செஞ்ச மாதிரி அவ்வளவு உரிமை எடுத்து ஒரு சில விஷயங்களை செஞ்சிருக்காரு. அதனால அதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலான்ட்டு தான் நான் உங்கள்கிட்ட பேசுறேன். ஏன்னா நீங்க ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு மேல நாம் தமிழர் கட்சியில முதல் நாள்ல இருந்தே பயணிக்கிறது எனக்கு தெரியும். அப்படிங்கிறப்ப இதன் பின்னணி என்னென்ன? சீமான் அண்ணனுக்கும் நம்ம பாரதிராஜா ஐயா அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நெருக்கமான பின்னணி உங்களுக்கு தெரிஞ்சது என்ன? பொதுவாவே அண்ணன் பாரதி ராஜாவையும் மணிவண்ணன் சார் அவர்களையும் அப்பான்னு தான் கூப்பிடுவாரு. உருத்தோட உரிமையோட. எல்லா பேரும் அரசியலுக்கு வந்திருப்பாங்க. ஆனா அண்ணனை மட்டும்தான் அரசியலுக்கு வலுக்கட்டாயமா கூப்பிட்டு வந்தாங்க. அதுக்கு முக்கிய காரணம் ஐயா மணிவண்ணன் சார் அவர்களும் பாரதி ராஜா ஐயா அவர்கள் தான். அதனாலதான் அவர் உருத்தோட அப்பான்னு கூப்பிடுவாரு. தமிழ் தேசியத்தை தூக்கி நீ பேசினா தாண்டா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணனை வர வச்சவங்க அவங்கதான். இழுத்து உள்ள ஓட்டவங்க அவங்கதான். இப்ப எனக்கு இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. 2009 காலகட்டங்கள்ல நடந்த உச்சகட்ட போர், இதுல பல திரைப்பட இயக்குநர்களை ஈழத்துக்கு அழைச்சு அங்க என்னென்ன பிரச்சனைகள் விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு கோப்பு படமா எடுத்தாதான் அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியும்னு தேசிய தலைவர் விரும்பினாரு, நினைச்சாருன்னு சொல்றாங்க. அதுல இப்ப யாரெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல தமிழர்களுடைய உரிமை ஈழத்துல இருக்கும்போது என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கிறப்ப இங்க இருந்து வை கோபாலசாமி அவர்கள், அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் நம்ம திருமாவளவன் அவர்கள், அதுக்கப்புறம் இன்னும் பலரும் சொல்லலாம். அதுல இயக்குநர்கள்னு பார்க்கும்போது மணிவண்ணன் அவர்கள், அதே மாதிரி பாரதி ராஜா, சீமான் அவர்கள் வேற காலகட்டங்கள்ல இவங்க எல்லாருமே ஈழத்துக்கு பயணிச்சிருக்காங்க. தேசிய தலைவரை சந்திச்சிருக்கலாம். இத தகவல் நிறைய சேகரிச்சிருப்பாங்க. ஒருத்தர் மணின்னு ஒருத்தர் சொல்றாங்க. ஆனா இவங்க எல்லாருமே திரும்ப தமிழ்நாட்டுக்கு அந்த ஒரு இயக்கத்தையும் ஒரு தாக்கத்தையும் தமிழ்நாட்டுல கடத்தினாங்களோ இல்லையோ, ஆனா செந்தமிழன் சீமான் அவர்கள் கடந்த 15 வருஷமா தொடர்ந்து இதை கடத்திட்டு வராங்க. அப்படிங்கிறப்ப இந்த பாரதி ராஜா ஐயா அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பயணங்கள் அங்கிருந்தே ஆரம்பிச்சிடும். 2 பேருமே தலைவரோட நெருங்கி ஒன்றி இருந்தவங்க. தலைவர்கிட்ட அண்ணன் சாப்பிடும்போது அண்ணே ஆமக்கறி நல்லா இருக்கா அப்படின்னா, அண்ணே நல்லா இருக்கும்பாரு. இதை என்கிட்ட சொல்லக்கூடாதுப்பா, நீ அங்க போய் சொல்லணும் பேசணும் அப்படிம்பாரு. வாயில இருந்து வர்ற பேச்சு ஒவ்வொன்றும் எங்க துப்பாக்கில இருந்து போற தோட்டா மாதிரி உன் பேச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ள நுழைச்சவங்க. இதை தேசிய தலைவர் அண்ணன் கிட்ட சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்கான்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஆனா வேற என்ன காரணம் இருக்க முடியும்? இப்ப அங்க படக்கூடிய உணவா இருக்கட்டும், அங்க படக்கூடிய கஷ்டமா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க ஒரு கோப்பு காட்சியா உருவாக்கி இந்த ஆதாரங்கள்லாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காகத்தானே இத்தனை இயக்குநர்களை கூப்பிட்டுருக்காரு. ஆமா. அப்ப அப்படிங்கிற பட்சத்துல இப்ப அதை நம்மகிட்ட கடத்துறாங்க. ஆமா. அதுல அண்ணன் முக்கிய பங்கு பெருசா வகிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஐயா பாரதி ராஜா அவர்களும் இயக்குனர் சங்கத்துல இருந்து நிறைய போராட்டங்கள், பல இதுகள்லாம் ஈழத்துக்காக முயற்சி 2009 காலகட்டத்துக்கு இருந்தும் சரி, முன்னாடி இருந்தும் அவங்க நிறைய முன்னெடுத்திருக்காங்க. நல்ல அனுபவசாலி. அவர் மேடை பேச்சுகள் 2-3 இடங்களை பேசும்போதுமே பாரதி ராஜா அவர்கள் சொல்லியிருக்காரு, எம்ஜிஆரே என்னைய கூப்பிட்டு மேடையில பேச சொன்னாரு, ஆனா நான் அரசியல் பேசல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. இரண்டாவது, மேடை பேச்சுல நான் அரசியல் பேசினதே கிடையாது, ஆனா என் மகன் சீமானுக்காக நான் மேடையில பேசுறேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம மேடையில நிறைய நம்மளுக்காக உடல்நிலை சரியில்லாத போதும் ஏறி பேசியிருக்காரு. அது ஒரு தமிழ் தேசிய ஆதரவாளர். ஆமா, நல்ல சரியான ஆதரவாளர், சரியான ஒரு முன்னெடுப்பாளர் தான் அவரு. அதனாலதான் அவர் அப்பான்னு உருத்தா அண்ணனும் அவருமே என் மகன் சீமான், ஆமா, அவனுடைய வாயில வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலே ஒரு உயிர் இருக்கு அப்படின்னு ஒரு உண்மை இருக்கு. ஆமா. இப்ப என்ன நான் சொல்ல வரேன்னா, இப்ப என்னன்னு, இப்ப இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் இருக்கிறவங்க நிறைய பேரு இப்ப சீமாவுடைய ஈர்ப்பு மூலியமா ஒரு வாக்கு செலுத்தக்கூடிய முறை இருந்திருக்கு. அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அரசியலை பத்தி பேசுறாங்கன்னு சொல்ல வராங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க பேசுறது அரசியலே கிடையாது. அவங்க ஒரு ரசிக மனப்பான்மையில இப்போதைக்கு விஜயை பத்தி தப்பா பேசிட்டா கோவப்படுறாங்க, அவர் பத்தி ஆதரவா பேசினா சந்தோஷப்படுறாங்க. இப்ப சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அனுபவத்தையுமே ஒரு நகைச்சுவையாக சித்தரிச்சு அப்படின்னு ஒரு இன அழிவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு வழியவே இவங்க நகைச்சுவையா கடந்து போற அளவுக்கு ஒரு மனப்பான்மையில இப்ப இருந்துட்டு இருக்காங்க.
இப்ப சீமான் அவர்கள் சொன்னது வந்து உண்மை பொய்ன்றதுக்கு அப்பாற்பட்டு, இப்ப பாரதி ராஜா அவர்கள் அவருடைய கடைசி தருணத்துல கூட என் மகன் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பின்னால ஒரு உண்மை இருக்கு, ஒரு நேர்மை இருக்கு, ஒரு உயிர் இருக்குன்னு சொல்றாருங்கிறப்ப, இப்ப இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிப்பாங்களா, இல்ல இதையும் நகைச்சுவையா மாத்திடுவாங்களா? இவங்களுக்கு கூர்ந்து கவனிக்கக்கூடிய அறிவற்ற திறனா மாறிடுச்சு மண்டம் மூளையெல்லாம். போதைக்கு அடிமையாயிட்டான். 13 வயசுல போதை ஊசியும் போதை மாத்திரையும் செலுத்த ஆரம்பிச்சிட்டான். இவனுக்கு ஏற்கக்கூடிய மண்டையும் வேலை செய்ய மாட்டேங்குது. ஏன் எதுக்கு சொல்றாங்கன்னு புரிய மாட்டேங்குது. ரசிகத்தன்மையை ஈஸியா உணர்ந்துக்கிறான். ஒரு நடிகர் சொன்னா அவன் ஏத்துக்கிறான். இதே ஒரு தமிழ் தேசியத்தை ஒரு கீர்த்தி சுரேஷோ ஒரு நயன்தாராவோ சொன்னா இவனுக்கு புரியும், ஏத்துக்கிறியான். இத சீமான் சொன்னா அவனுக்கு சிரிப்பாரு. சீமான் உங்களை போல என்னைய போல இவனை போல இருக்கிறதுனால அவனால ஏற்க முடியல. அதை புரிதலற்ற ஒரு சிரிச்சுக்கிட்டே கடற வேண்டிய சூழல். அதாவது ஒரு போராளிய பத்தி தெரியல, கோமாளிய நிறைய தெரியும். இந்த சமூகம் இப்படித்தான் விழிச்சிருக்கு. அப்ப இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து குறுங்காணொலிகள் மூலியமா அவங்களுக்கு தேவையான விழிப்புணர்வு கிடைச்சிட்டாலுமே, இப்ப நான் ஒரு சமயத்தை கவனிக்கிறேன், ஐயோ நம்ம எதுக்குள்ள இவருக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு மனசு குறுகுறாங்க. ஆனா அப்படி குறுகுறவர்களையும் உண்மையான விஷயத்தை ஏத்துக்க மறுக்கிறாங்க. அதான் அந்த அண்ணன் ஒரு மேடையில சொன்னது. அதாவது இறை வழிபாட விமர்சிச்ச இவங்க அதை என்ன சொல்றது, திரை கவர்ச்சி. ஆமா, இந்த திரை கவர்ச்சியை வந்து விமர்சிக்க விட்டுட்டாங்க. அத வந்து தூக்கி வச்சுட்டு இறை வழிபாட்டை கீழே இறக்கி பேசின இவங்க இத போய் திணிக்கல. அண்ணன் எல்லாம் முன்னாடி காலேஜா போய் பேசினாரு, ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தினாரு, அதுக்கும் தடை போட்டாங்க. அதிமுக ஆட்சியில இருந்தே அதுக்கு தடை. அப்ப நீங்க சொல்ல கல்லூரி இதுகள்ல பேசுறதுக்கே தடை போட்டாங்க. அப்ப நீங்க சொல்ல வரானா கல்லூரி மேடைகள்ல சினிமா பாடலுக்கும் சினிமாவுடைய வசனத்துக்கும் அனுமதி கொடுத்தவங்க இவங்க, கல்லூரிகள்ல போய் அரசியல் பேசுறதுக்கான அனுமதியே தரல இவங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து இளைஞர்கள் வந்து அரசியல்படுத்தப்படவே இல்லை. அரசியல் தெரியும், சினிமா மோகம் ரீல்ஸ் மோகம் தான் இன்னைக்கு. இப்ப இந்த மாதிரி சினிமா ரீல்ஸ் மோதல் இருக்கிறவங்க யாராச்சும் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க உண்மையிலேயே என்னன்னே பண்ணணும், உண்மையான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது, ஒரு காணொலியை முழுசா பார்த்து அவரோட உண்மை தன்மையை தெரிஞ்சுக்கணுமா, இல்ல உண்மையிலேயே அறவுரையா தெரிஞ்சுக்கிறத வச்சு அவங்க ஓட்டணுமா? முதல் இவங்க அரசியல் விழிப்புணர்வு வரணும். அரசியல் ஏன் நம்மளுக்கு தேவைப்படுது, எப்படி இருக்கணுங்கிறத முதல் தெரிஞ்சுக்கணும். இப்ப அண்ணன் சொன்னாலும் உங்களுக்கு புரிகிறது இல்ல. ஒரு அரசியல் இப்படித்தான் எதை கொடுக்கணுமோ அரசு இதை தாண்டா கொடுக்கணும், இலவசத்தை நம்ம வரவேற்க கூடாது, நம்ம வாழ்வியலத்தை நோக்கி போகணும் அப்படின்னா இவனுக்கு புரியுறது இல்லை. எது இலவசமா வேணுங்கிறதும் தெரிய மாட்டேங்குது. அதாவது குடிக்க தண்ணீர், சரியான சமமான மருத்துவங்கிறோம், இலவச தரமான படிப்புங்கிறோம், அது உனக்கு புரிய மாட்டேங்குது. இது மூணு நீ இலவசமா கிடைச்சா நீ பணக்காரன், இலவசம் உனக்கு தேவையே இல்லை. ஆனா இப்படிப்பட்ட விஷயத்தை இனி இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு கடந்த 15 வருஷமா எடுத்து சொன்னது செந்தமிழ் சீமான் அவர்கள் மட்டும்தான். அதுவும் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இளைஞர்களை அரசியல் பேச வச்சுட்டாரு விஜய்ன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இளைஞர்களை அரசியல் பேச வச்சது சீமான். ஆமா, அது தூய அரசியல் இவங்க வந்து இது கவர்ச்சி அரசியல், திரைவு அரசியல பேசுறாங்க. இப்ப என்ன ஒரு கஷ்டமான விஷயம் பார்க்க வேண்டியதா இருக்குன்னா, விஜய் அவர்களை பிடிச்சிருக்கிற காரணத்தினாலேயும் அவர் மேல தவறாகவே இருந்தாலும் அந்த தவறை வந்து இப்ப இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. இது இப்படிதாங்க, ஆமா இவர் செஞ்சா தவறுன்னு சொல்றது இல்ல, அவங்க செய்யலையா, ஆமா அப்ப அவங்க மட்டும் செய்யலாமா அப்படின்னு தான் கொண்டு வரும். இப்ப அண்ணன் மேல ஒரு விஜயலட்சுமிங்கிற ஒரு நடிகையை வச்சு வர காலம்புறம் பேசிக்கிட்டு இருந்த இவங்க இன்னைக்கு திரிசாவையும் கீர்த்தி சுரேஷையும் ஏன் பேச மாட்டாங்க? அவங்க செஞ்சா சரியா இருக்கு, அவன் தலைவன் செஞ்சா அது சரிங்கிறியான் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்படி பார்த்தா இன்னொரு விஷயம், ஒரு அரசியல் உள்ள வரும்போது நான் தான் சொல்ல வரேன். நீங்க விஜயலட்சுமின்னு ஒரு விஷயத்தை எடுத்ததுனால நான் சொல்றேன், கோர்ட்டுல அந்த கேஸுக்கு தீர்ப்பாகி அது சமரசமாக முடிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்து முதல்ல இப்படி பேசலாமாங்கிற ஒரு அடிப்படை புரிதல் கூட அவங்க இருக்கு இல்ல. அப்படிங்கிறப்ப இவங்கிட்ட போய் என்னத்தை போட்டு அரசியல் பேசுறது, அரசியலே அவங்ககிட்ட பேச முடியாது. ரீல்ஸ் முகத்துல வேணா பேசிக்கிறான், ரீல்ஸ் போடலாம் நம்ம. அதாவது ஒரு புரிதல் தன்மைங்கிறது என்ன அப்படின்னா, சோசியல் மீடியால என்ன தகவல் வருதுங்கிறது ஒண்ணு, சட்டம் என்ன சொல்லுதுங்கிறது ஒண்ணு, ஒருத்தன் சொல்றதுக்கு பேரு குற்றச்சாட்டா இல்ல அது உண்மையா பொய்யா, இந்த தகவல் சரியா தவறான்னு புரிஞ்சுக்கிறாம வந்து அவனுக்கு எதுவுமே புரியுறது இல்ல. இப்ப ஒரு கமெண்ட் செக்ஷன் எடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க விஜயை பத்தி ஒரு தவறா இல்ல சரியான நீங்க ஒரு கருத்தை போட்டாலே அவனுக்கு அதோட தர்க்கம் பண்றதுக்கு கமெண்ட்ஸ் வர்றது இல்ல. எடுத்த உடனே ஆபாச வார்த்தையில தான் போடுறான். நீ சரியாங்கிறியா, அவன் சரியாங்கிறியா, இவன் சரியாங்கிறியா, அப்புறம் ஆபாச வார்த்தையில பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி புரிதல்ல தான் இவன் இருக்கான்.
இப்ப இவங்க எல்லாருமே இனி அடுத்தடுத்து உண்மையான தன்மைகள் தெரிஞ்சு வரும்போது இவங்க தெரிஞ்சு இன்னும் வர்றதுக்கெல்லாம் 15-20 வருஷம் ஆயிரும். ஆனா அது ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது சொல்ல முடியாது. இன்னும் மேலும் திரைமுகம் வந்து உயருமா குறையுமாங்கிறது தெரியாது. இத்தனை நாள் திரைமுகத்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அடிக்கிறதுக்கு யாருமே இல்ல. ஆனா இன்னைக்கு சீமான் ஒருத்தர் இருக்காரு. இத்தனை வருஷம் 15 வருஷம் பாடம் எடுத்து என்ன புரியாம பிடிச்ச சொல்ல முடியாது. ஓட்டு போட்டவங்க இப்படி 20 லட்சம் பேர் புரிதலோட இருக்கேன். 20 லட்சம் பேர் புரிதல் நடந்த இந்த 20 வருஷம் புரிதல்ங்கிறது, இந்த 20 லட்சம் புரிதல்ங்கிறது இந்த புரிதல் இன்னும் கூட தானே செய்யும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கூடிட்டா மகிழ்ச்சி, குறைஞ்சிட்டா என்ன பண்ணுவீங்க? நம்மளும் அவங்களோட சேர்ந்து ஒப்பு வைக்க வேண்டியது. இல்ல நம்ம என்னைக்குமே நம்மளோட நிலைப்பாடுல தெளிவா இருக்கும். அது உண்மைதான். நம்ம நிலைப்பாட்டுல இருந்து மாறல. இப்ப நம்ம இயக்குநர்கள் வரும்போது இப்ப எனக்கு ஒரு மன்னநிலையில வந்து ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருந்துச்சு. நான் அதுக்கு ஒரு பெரிய பட்டியல் கொடுத்தேன். அதாவது இயக்குநர்கள் பாரதி ராஜாவா இருக்கட்டும், மணிவண்ணன் அவர்களா இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம கொளத்தூர் மணி அவர்களா இருக்கட்டும், வன்னியரசு அவர்களா இருக்கட்டும், இல்ல தொல் திருமாவளவனா இருக்கட்டும், கோபாலசாமியா இருக்கட்டும், சீமானந்தனோட சேர்த்து இத்தனை பேர் ஈழத்துல பயணம் செஞ்சு வந்து அவங்களுடைய பிரச்சனையை பத்தி பேசுறதுக்காக ஆரம்பிச்சாங்க. ஆனா எல்லாரும் கொண்டு போய் எந்த கட்சி ஈழத்துக்கு துரோகம் விளைவிச்சுட்டு அந்த கட்சியிலேயே கொண்டு போய் சேர்ந்துட்டாங்க. ஆமா, சீமான தவிர. அப்ப சீமானு வந்து முழு நேர அரசியலாக மாறிட்டாரு. ஆனா பாரதி ராஜா அவர்களும் நம்மளுடைய மணிவண்ணன் அவர்களும் அவருக்கு ஒரு பேராதரவாக இருந்தாங்க. ஆமா, ஒரு தூணா நின்னாங்க. இப்ப இந்த ஈழத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையான அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு பதிலா அமைகிறது. இப்ப இதுக்கு முன்னால யாரெல்லாம் அதை பத்தி பேசினாங்களோ அவங்க எல்லாம் திமுகவுக்கு ஆதரவா போய் நின்றுகிட்டு இருக்காங்க. இப்ப சீமானந்தன் மட்டும்தான் ரொம்ப தெளிவான ஒரு நிலையில நின்றுகிட்டு அவங்க எல்லாமே ஏமாத்துறாங்க, நம்ம தெளிவா இருக்கணுங்கிறத முன்னெடுத்து வச்சிட்டு இருக்காரு. இத வந்து இப்ப இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகள் ஒரு விஷயத்தையும் காது கொடுத்து கேட்டாதானே அவங்களுக்கு புரியும். ஏன் சொல்றேன் அதுக்கு சொல்றேன், காது கொடுத்து கேட்கறதும் இல்ல, அதை புரிஞ்சுக்கிறதும் இல்ல. அப்படித்தான் ஒரு விஜய் ரசிகர் ஒருத்தன் நான் ஓட்டு போட்டேன் இந்த பி அப்படின்னு. சரி போட்டேன், ரைட்டு. அவரு சீமான் பேசுறது எனக்கு என்னமோ புரியலங்க. ஆனா ஓட்டை வந்து விஜய் போடணும்னு எனக்கு தோணிடுச்சு, போட்டுட்டேன். இப்படித்தான் அது எதுக்கு பேசுறேன் என்ன சொல்றேன் அப்படின்ற ஒரு புரிதலற்ற சமூகமா இருக்கு. அப்படிதான் இருக்கு. இளைஞர் சமூகத்தை அப்படி கட்டமைச்சு வச்சுட்டாங்க. அதுதான் அவங்க மீண்டு வர முடியாதா? எனக்கு அதான் கேள்வியா இருக்கு. எனக்கு அது புரிதலற்ற புரிதலாதான் இருக்கு. இவங்க புரிஞ்சு வர்றதுக்கு இன்னும் எத்தனை காலம் எடுப்பாங்க, எப்படி இருப்பாங்க, இன்னும் அரசியல் இவங்களை எப்படி படுத்துவாங்கன்னு தெரியல. ஒருவேளை இனிமேல ஒரு நிலைப்பாட்டா விஜய் உருவாக்கி. நான் முத வாக்கு செலுத்த போனப்ப, என் முதல் வாக்கு செலுத்த போறப்ப ஐயா விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சிருந்தார். அன்னைக்கு அவருக்கு நான் ஓட்டு போட போனேன். ஏன் போனேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஐயோ கருப்பு நில படம் பாட்டு எப்படி இருக்குன்னு பாத்தியா, அந்த கட்சியில போய் பின்னால கிக் பண்ணாருன்னா சான்ஸ் இல்ல. அவர் மாதிரி எப்படி நாங்க இப்படிதான் பேசி போய் அவருக்கு ஓட்டு போட்டோம். ஆனா அன்னைக்கு இப்படி சீமான் அப்படிங்கிற ஒருத்தர் இல்ல எடுத்து சொல்றதுக்கும் நமக்கு புரிய வைக்கிறதுக்கும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அதே